வணக்கம் நண்பர்களே. இந்த லெக்சரில் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி ஒரு வல்னரபிள் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எதுக்கு நம்ம வல்னரபிள் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஹேக்கிங் கற்றுக்குறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஹேக்கிங்க்கு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்க்குறீங்கள. ஸோ அந்த ஹேக்கிங், அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லாம் நீங்கள் எங்கே போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் நான் எந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை சால்வ் பண்ண தான் இந்த வல்னரபிள் ஓஎஸ். ஸோ இந்த வல்னரபிள் ஓஎஸை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த வல்னரபிள் ஓஎஸை வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் ஹேக்கிங் டெக்னிக்ஸ், அந்த ட்ரிக்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன மாதிரி ஒரு வல்னரபிள் ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அப்படின்னு ஒரு வல்னரபிள் லினக்ஸ். ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லா காமன் வல்னரபிலிட்டிஸையும் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஓஎஸை நீங்கள் அட்டாக் பண்ணி உங்களோட ஹேக்கிங்கோட டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் அதை மேம்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேவரட் சர்ச் இன்ஜின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் நிறைய லிங்க்ஸ் வரும். ஸோ இதில் நான் sourceforge.netஓட லிங்க்குக்கு நான் போகிறேன். ஸோ இதில் டவுன்லோட் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் -link -2.0.0. ஸோ இதை தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் டவுன்லோட் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ லெட் மீ ஓப்பன் இட். ஸோ டவுன்லோட்ஸ். ஸோ என்னோடய ஃபைல் ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஃபைல். ஸோ இதை நான் எப்படி என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே நான் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். ஸோ என்னோடய விர்ச்சுவல் பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஹியர் இஸ் மை விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, I'll click on மிஷின்குள்ளே போயிட்டு நான் இந்த நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல I'll give a name, மெட்டாஸ்ப்ளாய்டபிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். மெட்டாஸ்ப்ளாய்டபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் கிளிக் ஆன் லினக்ஸ். உபுண்டு 64 இல்லை 32 பிட்டில் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 32 பிட்டில் ரன் ஆகுது. ஸோ I'll click on next. RAM 1 gig is enough. even 512 is also enough. ஏன்னா ஆனால் எனக்கு 1 gigiல் இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ ஹாவ் 8 gig in my PC. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா, தேர்ட் ஆப்ஷன், யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தால அந்த ஃபைல், இந்த ப்ளூ கலரில் இருக்கல இந்த ஃபைலை நம்ம அந்த இடத்துல லோட் பண்ணணும். ஸோ இந்த சைடில் ஒரு சின்ன எல்லோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷனுக்கு போயிடுங்க. டவுன்லோட்ஸ்குள்ளே மெட்டாஸ்ப்ளாய்டபிள், அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த vmdk ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓப்பன். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஆன் க்ரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாஸ்ப்ளாய்டபிள் இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ இதை நான் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு நார்மல் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். சம்டைம்ஸ் அந்த யூஎஸ்பி எரர் வரும். நம்ம போன லெக்சரில் காலி லினக்ஸ் இன்ஸ்டால் அப்போ நம்ம அந்த யூஎஸ்பி எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு வேளை இதுக்கும் அதே மாதிரி வந்துச்சுன்னா கிவ் த சேம் ஃபிக்ஸ். ஸோ இதை கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஸோ லெட் இட் பூட் அப். Okay, so now our Metasploitable Linux is booted. ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்டபிள் லாகின் நம்ம பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க.
லாகின் பார்த்தீங்கன்னா MSF admin /MSF admin, யூசரும் MSF admin தான், பாஸ்வேர்டும் MSF admin. ஸோ MSF admin ADMIN, பாஸ்வேர்ட் MSF admin MSF ADMIN. okay, so now we actually entered. so இதுதான் actually vulnerable OS. so next lecture